ஊர் மக்களால் காப்பாற்றப்பட்ட முருகர் பெருமான் இன்று நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த முருகராக உருவெடுத்த கதை. முன்பு காலை ஒருவேளை மட்டுமே இந்த கோவில் திறக்கப்படும். ஆனால் தற்பொழுது அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே மக்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு கோவில்னா அது குமரஞ்சேரி குமாரசாமி முருகர் கோவில்தான். இந்த கோவில் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கும்மிடிப்பூண்டி ரயில்வே நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும், பொன்னேரி ரயில்வே நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. பொதுவாகவே எந்த முருகர் கோவிலுக்கு சென்று வந்தாலும் ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே நமக்கு ஒரு வகையான மன அமைதி கிடைக்கும். அதற்கு முக்கியமான காரணம் இந்த பசுமை நிறைந்த சுற்றுச்சூழல் தான். அங்குள்ள மாடுகள், ஆடுகள், மயில்கள், கோழிகளின் சத்தங்களை கேட்பதன் மூலமாகவும், எந்த கலப்படமும் இல்லாத, எந்த மாசும் இல்லாத இயற்கையான காற்றினை சுவாசிப்பதன் மூலமாகவும் நம் அன்றாட வாழ்விலிருந்து ஒரு வித்தியாசமான உணர்வை கண்டிப்பாக இந்த இடத்தில் நம்மால் உணர முடியும். என்னதான் இது ஒரு கிராமமாக இருந்தாலும் வாகனங்கள் செல்வதற்கான சாலை வசதி இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்க்குற இந்த கோவில் தான் குமரஞ்சேரி குமாரசாமி முருகர் கோவில். 2003ஆம் ஆண்டில்தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோவிலில் உள்ள மூலவர் முருகனின் சிலை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக இந்த கோவில் பின்புறத்தில் இருக்கும் ஏரியில் வெட்ட வெளியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் கோவில் பின்புறத்தில் இருக்கும் அந்த ஏரி. பொதுவாக மழைக்காலங்களில் முருகரின் இடுப்பு அளவிற்கு மழைநீர் இங்கு தேங்கி நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் பொழிந்த தீவிர மழையினால் முருகரின் நெஞ்சு அளவிற்கு மழைநீர் சூழ்ந்து கொண்டதாம். இதை கண்டு அச்சமடைந்த ஊர் மக்கள், நம்மை காக்கும் இந்த முருகப்பெருமான் எப்பொழுதிலும் மழைநீரில் மூழ்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்திலும் அனைவரும் ஒன்று கூடி முருகரை ஏரியில் இருந்து எடுத்து வந்து வெளியில் பிரதிஷ்டை செய்தார்கள். பின்பு அந்த முருகருக்காக அமைக்கப்பட்ட கோவில்தான் இன்று நாம் அனைவரும் வழிபடும் இந்த குமரஞ்சேரி குமாரசாமி முருகர் கோவில். என்னதான் இந்த கோவில் அமைக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேல் ஆனாலும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த கோவிலின் இருப்பிடம் பற்றியும் இந்த முருகரின் சக்தியை பற்றியும் சில நாட்களுக்கு முன்பே தெரிய வந்துள்ளது. அதற்கு என்ன காரணம் என்றால், கடந்த ஓரிரு மாதங்களில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த முருகரை வழிபட்ட பின்பு அவர்களது வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அனுதினமும் இங்கு வந்து நன்றி கடன் செலுத்தி கொண்டிருக்கிறார்களாம். இதனாலே இந்த கோவிலின் புகழும் இந்த முருகரின் மகிமையும் வாய்வழி செய்தியாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பரவத் தொடங்கியது. தொடர்ந்து 6 செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள இந்த குமரஞ்சேரி குமாரசாமி கோவிலுக்கு வந்து 6 வெற்றிலை நெய் தீபங்கள் ஏற்றி இங்குள்ள முருகரை மனதார வழிபட்டாலே நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பது இங்குள்ள பக்தர்களின் தீவிர நம்பிக்கை. குறிப்பாக திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முன்பு காலை ஒரு வேளையில் மட்டும்தான் இந்த கோவில் திறக்கப்பட்டதாம். ஆனால் தற்பொழுது அதிக மக்கள் வருவதால் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் காலை 8 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையும், மற்ற 6 நாட்களிலும் காலை 8:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையும், பின்பு மாலை 4 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையும் பக்தர்களுக்காக கோவில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த முருகரை பார்த்ததுமே எங்களுக்குள் ஒரு மனத்தெளிவும் உற்சாகமும் நம்பிக்கையும் பிறந்தது. நீங்களும் இந்த குமரஞ்சேரி குமாரசாமி முருகரை தரிசித்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைய எங்களது வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். இந்த முருகர் கோவிலை சுற்றி இன்னும் நாம் பார்க்க வேண்டிய சில முக்கியமான கோவில்களும் உள்ளன.
அதை பற்றி நாம் அடுத்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.